ஹலோ டெவலப்பர்ஸ். நம்ம போன வீடியோவில் வந்து ஃப்ளாஸ்க் சர்வரை பற்றி பார்த்தோம். அண்ட் தென் எப்படி சர்வரை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி ரவுட்ஸ் வந்து எழுதுறது அண்டு ரவுட்ஸ்குள்ளே எப்படி வந்து பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய அப்ளிகேஷன். அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி நம்ம அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணோன்னா நம்மளுடைய வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இங்கே நான் வந்து ஆக்டிவேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ வந்து என்னோடய அப்ளிகேஷனை வந்து நான் வந்து ரன் பண்ணுறேன். இங்கே நான் ரன் பண்ணுற என்னோடய அப்ளிகேஷன் லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் ஆகுது. தென் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன் வந்து காட்டுது. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து இன்னொரு ரவுட் வேணால் எழுதலாம். ஸோ இங்கே வந்து ஹோம் ரவுட் நம்ம எழுதணும். அதை ஸ்லாஷ் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங்கை காட்டும். அண்ட் தென் நம்ம இப்போ இந்த வந்து இண்டெக்ஸ் ரவுட் எழுதலாம். ஸ்லாஷ் இண்டெக்ஸ்னு எழுதுகிறோம். அண்ட் தென் டெஃப் இண்டெக்ஸ்னு போட்டு ரிட்டர்ன் நம்ம இங்கே என்ன வேணும் ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம். அண்ட் HTML கண்டென்ட் கூட நம்ம கொடுத்துக்கலாம். லைக் h1 டேக் போட்டு திஸ் இஸ் இண்டெக்ஸ் பேஜ் கொடுத்துட்டு டேக் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறோம். அண்ட் தென் நம்ம சேவ் பண்ணுறோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோ சேவ் ஆயிடுச்சு. அண்ட் தென் நம்ம வந்து அப்ளிகேஷனுக்கு போனோன்னா இப்போ வந்து ஹோம் ரோட்டில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங் காட்டுது, வெல்கம் டு மை ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன்னு. இப்போ வந்து நான் இங்கே வந்து இண்டெக்ஸ் ரவுட்டுக்கு போகிறேன். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸ் பேஜோட HTML கண்டென்ட் வந்து நம்மளுக்கு காட்டுது. ஸோ அப்படி தான் நம்ம வந்து டைனாமிக்காக வந்து அடிஷ்னலாக வந்து நம்ம நிறையா ரோட்ஸ் எழுதிக்கலாம். இப்போ வந்து இன்னொரு ரோட்ஸ் எழுதணும், அட்மின் ரோட் எழுதணும்னா சேம் ஃபங்க்ஷனாலிட்டி. நம்ம வந்து app.route ரோட் போட்டு அட்மின்னை போட்டு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் டெஃப் அட்மின்னை போட்டு ரிட்டர்ன் திஸ் இஸ் அட்மின் பேஜ் போட்டுட்டு இங்கே வந்து எப்போவுமே வந்து கோலன் தான் இருக்கணும், செமி கோலன் இருக்கக்கூடாது. அதுதான் நம்மளோட சின்டாக்ஸு. சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து இண்டெக்ஸ் பேஜில் இருக்கா. இப்போ நம்ம வந்து அட்மின் பேஜ் போகணுன்னு வைங்களேன். அண்ட் தென் வந்து இது வந்து அட்மின் பேஜ் காட்டுது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ரவுட்ஸ் வந்து புது ரவுட்ஸ் வந்து எழுதுகிறோம். ஸோ இன்னொன்று வந்து நம்ம வந்து இந்த ரவுட்ஸ் இருக்குன்னு வைங்களேன். இந்த ரவுட்ஸ்குள்ளே வந்து நம்ம வந்து பேராமீட்டர்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் நம்ம எந்த வெப் அப்ளிகேஷன் எடுத்தாலுமே ஒரு ரவுட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஏதாச்சும் கண்டென்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கணும். அந்த டேட்டா வச்சு தான் வந்து அந்த பர்டிகுலர் வெப்பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே நான் வந்து பேராமீட்டர்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு நான் வந்து எழுதுகிறேன். app.route சப்போஸ் இங்கே வந்து யூசர்னு ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்குது. அதில் வந்து யூசர் நேமுன்னு ஒரு பேராமீட்டர் நம்ம வந்து ஆட் பண்ணோம். இந்த பேராமீட்டர் ஆட் பண்ணோன்னா வந்து நம்ம வந்து அதோட வேரியபிள்னு வந்து நம்ம வந்து அந்த நம்மளோட ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷனுக்கு சொல்லணும். அது மென்ஷன் பண்ணுறது தான் வந்து நம்ம வந்து இந்த ஒரு டேக் யூஸ் பண்ணுவோம். இந்த லெஃப்ட் ஆங்கிள் ப்ராக்கெட் ரைட் ஆங்கிள் ப்ராக்கெட்டுக்கு நடுவில் வந்து நம்மளோட பேராமீட்டர் நேம் வந்து நம்ம எழுதுவோம். ஸோ வந்து ஆஸ் யூஷுவல் ஃபங்க்ஷன் எழுதுவோம். அண்ட் தென் இங்கே என்னென்னா இங்கே என்ன நம்ம பேராமீட்டர் நேம் கொடுத்தோமோ அதே நேம் தான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் நம்ம வந்து பாஸ் பண்ணணும். இங்கே ஒரு நேம் கொடுத்து இங்கே ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு நம்பர் கொடுத்தா நம்மளுக்கு வந்து எரர் அடிக்கும். ஸோ வந்து இங்கே வந்து நம்ம அந்த யூசர் நேமை வந்து அப்படியே டிஸ்பிளே பண்ண போகிறோம். நான் வந்து F-string யூஸ் பண்ணுறேன். ஸ்ட்ரிங்குக்குள்ளே நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணணும்னா நம்ம வந்து F-string யூஸ் பண்ணுவோம் ஃபார்மேட்டர். ஸோ வந்து சிம்பிள் ஹலோ யூசர் நேம்னு நான் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். இந்த URL வந்து எந்த நேம் பாஸ் பண்ணாலுமே அந்த நேம் வந்து இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கும். அண்ட் அவங்க நேம் வந்து இங்கே இந்த ரவுட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். இங்கே நான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் தென் இப்போ வந்து யூசர்னு இருக்கா, யூசர்னு போட்டு சப்போஸ் பேர் ஏதாச்சும் மைக்குன்னு கொடுத்தோன்னா ஹலோ மைக்குன்னு காட்டுது. அண்ட் தென்
ஏதாச்சும் யூசர்னு கொடுத்தோன்னா ஹலோ யூசர்னு காட்டும், அந்த மாதிரி காட்டும். ஸோ வந்து இங்கே ரவுட்ஸில் வந்து நம்ம வந்து பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணும், வேரியபிள்ஸ் பாஸ் பண்ணணும். நம்ம வந்து இந்த சின்டாக்ஸ் கன்வென்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லை இப்போ நான் வந்து இதில் வந்து ஸ்ட்ரிங்குக்கு வந்து நம்ம வந்து இப்படி நார்மலாக யூஸ் பண்ணுவோம். நான் ஒரு இன்டீஜர் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஒரு தனி சின்டாக்ஸ் இருக்கும். app.route இன்டீஜர் அண்ட் இங்கே ஒரு நம்ம வந்து ஸ்லாஷ்க்கு அடுத்து வந்து நம்ம ஒரு நம்பர் பாஸ் பண்ணுறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து வேரியபிள்ஸ் பாஸ் பண்ணோன்னா நம்ம வந்து ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ் போடுவோம். அண்ட் தென் இப்போ நம்ம பாஸ் பண்ணுற இது வந்து நம்பர், ஸோ வந்து இன்டீஜர் அது வந்து இன்ட்டுன்னு நம்ம பாஸ் பண்ணுவோம். அண்ட் தென் இந்த ரவுட்ஸ்குள்ளே வந்து ஓன்லி பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும், நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் வந்து பாஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து இன்டீஜர்ஸ்னு நம்ம போட்டு அண்ட் தென் வந்து இன்டீஜர்னு ஒரு வேரியபிள் நேம் வந்து அசைன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து இன்டீஜர் கொடுத்துட்டு இந்த பேராமீட்டரும் சேம் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வந்து பாஸ் பண்ணணும். ஸோ அதே பேராமீட்டர் நான் வந்து இங்கே வந்து பாஸ் பண்ணுறேன். அண்ட் தென் the integer is நான் வந்து if string யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்து இங்கே வந்து இன்டீஜரை வந்து நான் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ வந்து இங்கே சேவ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம அப்ளிகேஷனில் போய் நம்ம வந்து இன்டீஜர்னு கொடுப்போம். இன்டீஜர் 4ன்னு கொடுத்தோன்னு வைங்களேன், த இன்டீஜர் இஸ் 4ன்னு காட்டுது. அண்ட் தென் 8ன்னு கொடுத்தோன்னு வைங்களேன், 8ன்னு காட்டுது. இங்கே வந்து சப்போஸ் நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை கொடுத்தோன்னு வைங்களேன், சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தா யூஆர்எல் நாட் ஃபோன் வரும். ஏன்னா அந்த பேராமீட்டர் வந்து ஓன்லி இன்டீஜர்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ நம்ம வந்து நெகட்டிவ் நம்பர் கொடுத்து பார்ப்போம், -9. அப்போவும் நாட் ஃபவுண்டுன்னு காட்டும், ஏன்னா வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ இப்போ வந்து 100 இப்படி கொடுத்தோன்னா த இன்டீஜர் இஸ் 100 கொடுப்போம். ஸோ அதே மாதிரி ஃப்ளோட்டும் நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். டேட்டா இன்டீஜரில் வந்து நம்பர்ஸில் வந்து நிறைய டேட்டா டைப்ஸ், ஃப்ளோட், இன்டீஜர், பூலியன் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்படி பேராமீட்டர்ஸ் நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்னொன்று நீங்கள் இந்த ரவுட் கன்சிடர் பண்ணி யூசர் நேம்ன்ற ரவுட் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். யூசர் ஸ்லாஷ் யூசர் நேம் கன்சிடர் பண்ணால் இங்கே வந்து ஹலோ யூசர் நேம்னு வருது. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், பாத் யூசர் நேம்னு கொடுக்குறேன். எப்படி இந்த இன்டீஜரை வந்து டேட்டா டைப்பால் மென்ஷன் பண்ணுறோமோ இன்டீஜர் வந்து, அதே மாதிரி யூசர் நேம் வந்து பாத்தாகவும் இருக்கலாம்னு நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். இந்த பாத் இந்த இன்டீஜர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க ஃப்ளாஸ்கோட கன்வென்ஷனில். ஸோ இங்கே வந்து யூசருக்கு அடுத்து வந்து நம்ம வந்து பாத் வந்து எழுதுகிறோன்னு வைங்களேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு பாத்து நம்ம எழுதுவோம். ஸோ இந்த பாத்தில் வந்து ஸ்கிரிப்ட் டேக் வந்து நம்ம போடுவோம். இது வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட டேகு. நம்ம சேவ் பண்ண மறந்துட்டோம். நம்ம அப்ளிகேஷனை வந்து நம்ம வந்து வேலிடேட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து யூஆர்எல்ஸ்குள்ளே வந்து என்னென்னலாம் சப்போஸ் மலிஷியஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் வந்து இங்கே யூசர் நேம் தான் கொடுக்கணும்னு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. சில பேர் வந்து உங்கள் அப்ளிகேஷனில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இன்க்ளூட் பண்ணாங்கன்னா உங்கள் வெப்சைட்டை வந்து தப்பாக யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ சப்போஸ் அதோட டெஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இங்கே கொடுத்தேன், நான் வந்து இந்த டேக்கில் வந்து டேக் அப்புறம் வந்து பார்த்து நீங்கள் எழுதிருந்தீங்களா. ஸோ அது வந்து அதுக்குள்ளே வந்து ஸ்கிரிப்ட் ஒன்று ரன் ஆகிக்கிட்டு இருக்குது, ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேக்கிங்னு ஒன்று காட்டுது. இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அலர்ட் ஹேக்கிங்னு காட்டினா. ஸோ இது நீங்கள் ஓகே கொடுக்குற வரை இது ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்கள் யூஆர்எல்ல வந்து நிறைய மேனிப்புலேட் பண்ண முடியும் நீங்கள் வந்து வேலிடேஷன் பண்ணலைன்னா. ஸோ வேலிடேஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து எஸ்கேப் யூஸ் பண்ணுறோம். மார்க்அப் சேஃப்ன்ற ஒரு லைப்ரரி நம்ம வந்து இங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதிலேருந்து எஸ்கேப்ன்ற ஒரு இது யூஸ் பண்ணியிருக்கோமா. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து எஸ்கேப் யூஸ் பண்ணுவோம். எஸ்கேப்
இந்த எஸ்கேப் என்ன பண்ணோம்னா இந்த டேக்ஸு ஸ்பெஷல் கேரக்டர்ஸு இப்போ நம்ம அந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணோன்னா அதில் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து இருக்கும். லெஃப்ட் ப்ராக்கெட்டு ஸ்கிரிப்ட்னு போட்டு HTML டேக் இருக்கும். அந்த பாத்துலாம் வந்து எஸ்கேப் பண்ணி அது அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம வெப்பேஜை வந்து யாராச்சும் ஸ்கிரிப்ட்டு ஏதாச்சும் ரன் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அது எஸ்கேப் ஆகி ஆஸ் யூஷுவலாக வந்து ரெண்டர் ஆகிரும். ஸோ எந்த ஸ்கிரிப்டும் ரன் ஆகாது. இப்போ நான் வந்து அப்ளிகேஷனை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிட்டு சேம் நான் அதே வந்து ரீலோட் கொடுத்தேன்னு வைங்களேன். இப்போ வந்து அதே டெக்ஸ்ட் HTML வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து இங்கே டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ வந்து அது எஸ்கேப் பண்ணிவிட்டு அப்படியே காட்டுது. இங்கே நம்மளுக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகலை. ஸோ இந்த எஸ்கேப் லைப்ரரி என்ன பண்ணணும்னா இந்த ஏதாச்சும் ஒரு மலிஷியஸ் ஸ்கிரிப்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் ஆச்சுன்னா அந்த கேரக்டர்ஸை வந்து அதை எஸ்கேப் பண்ணி அப்படியே நம்மளுக்கு வந்து ரெண்டர் பண்ணிடும். எஸ்கேப் யூஸ் பண்ணலான்னா நம்மளுடைய ரவுட்ஸை வந்து நிறைய பேர் மிஸ்லீட் பண்ணுவாங்க. அதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ரவுட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்டு எப்படி நம்ம ரவுட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, எஸ்கேப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் தென் பேராமீட்டர்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் தென் நம்ம ஃப்ளாஷ் கோட் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனில் போனோன்னு வைங்களேன், இங்கே வந்து நிறையா இருக்கும். அண்ட் தென் இந்த HTTP மெத்தட்ஸு எப்படி டைனாமிக்காக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அண்ட் தென் நாளைக்கு மெத்தட்ஸ் நம்ம கெட் போஸ்ட் மெத்தடை பற்றி நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் தென் இங்கே வந்து டேட்டா டைப்ஸ் இருக்குது பாருங்கள், கன்வெர்ட்டட் டேட்டா டைப்ஸ் எப்படிலாம் எந்த மாதிரிலாம் நம்ம வந்து பாஸ் பண்ணணும். பேராமீட்டர்ஸு ஸ்ட்ரிங் இன்ட்டு ஃப்ளோட் ஆக்செப்ட்ஸ் பாசிட்டிவ் இன்டிஜர். அதே மாதிரி ஃப்ளோட்டுக்கு வந்து பாசிட்டிவ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். பார்த்து UUID அந்த மாதிரி இந்த டாக்குமெண்டேஷனில் வந்து ஒரு வாட்டி நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து புரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து HTTP மெத்தட்ஸை பற்றி பார்ப்போம். ரவுட்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது என்னென்ன HTTP மெத்தட்ஸ் இருக்கும், அந்த HTTP மெத்தட்ஸ்க்கு வந்து என்னென்ன டிஃப்ரென்சஸ்ஸு, அதே மாதிரி ரவுட்டிங்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வந்து ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.